ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 385வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. ஒரு நாட்டை ஆட்சி செய்கின்ற அரசன் எவ்வாறான ஒரு நல்ல சிந்தனைகளோடு நல்லொரு திறமையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குரல் அழகாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு என்பதாக அமைந்திருக்கின்றது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்பதாக அமைந்திருக்கிறதுக்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொருள் வரும் வழிகளை மென்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் என்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு அரசனானவன், ஒரு ஆட்சியாளன், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கின்றவன் எவ்வாறு இருக்க வேண்டுமாக இருந்தால், பொருட்களை, அதாவது எங்களுடைய நாட்டுக்கோ அல்லது எங்கள் வீட்டுக்கோ நாங்கள் தலைமைத்துவம் தாங்குவோமாக இருந்தால் அது வருகின்ற பொருள் வருகின்ற வழிகளை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதாவது வகித்து கொள்ள வேண்டும். வந்த பொருட்களை சரியான முறையிலே நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாதுகாத்த பொருட்களை சரியாக பக்குவமாக பகுப்பாய்வு செய்து சரியான முறையிலே செலவு செய்பவர்தான் சரியான அரசன், சரியான ஒரு தலைமைத்துவம் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவு செய்வதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு நல்லாட்சியாக நாங்கள் நாட்டை கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், ஒரு நல்ல தலைமைத்துவமாக நாங்கள் ஒரு குடும்பத்தை சரி வழிநடத்த வேண்டுமாக இருந்தால், முறையான நிதி ஆதாரங்களை, வருமானங்களை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும், வகுத்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தேவையான கருமூலங்களை நாங்கள் வருவாயை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதை சரியான முறையிலே பாதுகாத்து பக்குவப்படுத்தி அதை பகுப்பாய்வு செய்து பிரித்து நாங்கள் செலவு செய்ய வேண்டும். இவ்வாறு நடப்போமாக இருந்தால் தான் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, சரியான ஒரு தலைமைத்துவமிக்க நாடாகவும் சரியான தலைமைத்துவமிக்க குடும்பமாகவும் நல்லொரு நாடாகவும் அமையும், நல்லொரு ஆட்சியாகவும் அமையும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்ததும் வல்லது அரசு என்ற குரலுக்காக அழகான ஒரு விரிவான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது, வந்த பொருட்களை தொகுப்பது, தொகுத்தவற்றை புறர் வராமல் பாதுகாப்பது, அதாவது புறர் கவராமல் பாதுகாப்பது, காத்தவற்றை அறம் பொருள் இன்பம் நோக்கி செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு திறமை மிக்க அரசு எவ்வாறு இருக்குமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருட்களை, அதாவது வருவாய்களை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வருவாய் மூலம் அந்த பொருட்களை சரியான முறையிலே மற்றவர்கள் கவராமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த பாதுகாத்த பொருட்களை நாங்கள் சரியான அறம்பொருள், அதாவது நேர்மை தவறாமல் இன்பம் தவறாமல் சரியான வழியிலே பகுப்பாய்வு செய்து நாங்கள் அதை திறமையான வழியிலே நாங்கள் செலவு செய்ய வேண்டும். இவ்வாறு செலவு செய்தால் அந்த நாடு திறமையான நாடாக, வளம் கொளிக்கும் நாடாக, நல்லொரு ஆட்சி உள்ள நாடாக அமையும் என்பதைத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையில் இந்த 3 உரைகளை நாங்கள் பார்த்த மட்டிலே தலைமைத்துவம் என்பது, ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது, ஒரு நாட்டை ஆள்வது என்பதற்கான முழு தகுதியும் எவ்வாறு இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் நாட்டிற்கான அல்லது எங்கள் குடும்பத்திற்கான வருவாய்களை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வருவாய் மூலம் வருகின்ற பொருட்களை சரியான முறையிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த பாதுகாத்த பொருட்களை செலவு செய்கின்ற பொழுது நல்ல சிந்தனைகளோடும் நல்ல பகுப்பாய்வு செய்தும் அழகான முறையிலே நாங்கள் சரியான முறையிலே அறம் தவறாமல் செலவு செய்ய வேண்டும். இவ்வாறான திறமைகளை கொண்ட நாடு, திறமைகளை கொண்ட ஒரு தலைமைத்துவம் தான் சிறந்த தலைமைத்துவமாக, சிறந்த நாடாக இருக்கும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்ததும் வல்லது அரசு. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.